திருப்பத்தூரில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகையில் திருடிய வழக்கில் இளம்பெண் தனது கூட்டாளியுடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். தடயம் விட்டு வைக்காமல் கைவரிசை காட்டியவர்கள் தனிப்படையிடம் வசமாக சிக்கியது எப்படி? ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் 60 சவரன் கொள்ளை. குற்றவாளியுடன் கூட்டுச் சேர்ந்த இளம்பெண். காவல்துறை விசாரணையில் அம்பலமான நகை திருட்டு சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மெயின் பகுதியில் உள்ள புதுப்பேட்டையைச் சேர்ந்த மனோகர் என்பவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த சில நாட்களுக்கு முன் குடும்பத்துடன் அவர் வெளியே சென்ற நேரம் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மனோகரின் மனைவி சித்ரா திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடனும் சம்பவ நேரத்தில் அங்குள்ள செல்போன் டவரில் பதிவான எண்களை சேகரித்தும் அலசி ஆராய கோலார் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். பூட்டை உடைத்து நேக்காக திருடும் கைதேர்ந்த கடவானியான இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் திட்டமிட்டு கைவரிசை காட்டியது உறுதியானது. சம்பவத்தன்று வீடு வீடாக நோட்டமிட்டவர் சுவரேறி குதித்து தடயத்தை விட்டு வைக்காமல் மொத்தமாக லவட்டி உள்ளார். ஆனால் தப்பித்து போகும்போது இதே பகுதியில் உள்ள சிசிடிவி ஒன்றில் சிக்கி உள்ளார். பலத்த பாதுகாப்புடன் பிடிபட்டவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க திருடிய நகைகளை அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதான வைஷ்ணவி என்பவரிடம் விற்றுவிட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனால் வைஷ்ணவியையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் இருவரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான ராகுலை தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.